Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 8 Mathematicsல Chapter 5 Data Handling ஸோ அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஹேண்ட்லிங், ஓகேவா. ஸோ டேட்டான்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஸோ ஒரு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இன்றைக்கி கொரோனா கேசஸ் இருக்குது இல்லையா, இன்றைக்கி எவ்வளோ புதுசாக வந்து கொரோனா பாதிச்சிருக்கு, நேற்றையும் இதையும் கம்பேர் பண்ணால் அது எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஸோ ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பீப்புள் வசிக்கிறாங்க, அதில் எத்தனை மக்கள் இருக்காங்க, அதில் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்தால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டான்றது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா. ஸோ அதை வந்து நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம், ஓகேவா. ஏன் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதை ஹேண்டில் பண்ணுறது மூலயமா என்ன நடக்க போகுது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சாப்டரில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாவை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதிலேருந்து இன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுக்க முடியும், ஓகேவா. ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும், ஓகே. விஷுவலானா டயக்ராமேட்டிக்காக இல்லை வந்து ஒரு பார்ஸ் மூலயமா இல்லை வந்து ஒரு சர்க்கிள் கிராஃப் மூலயமா அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு லைன் கிராஃப் மூலயமா இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சாப்டர் படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டேட்டாக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. runs made by a batsman in the last 10 test matches. ஸோ லாஸ்ட் 10 டெஸ்ட் மேட்சஸில் ரன்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு, இது வந்து ஒரு டேட்டா. நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை அ பவுலர் இன் த லாஸ்ட் 10 ODI. ஸோ லாஸ்ட் 10 ODIயில் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு பவுலர், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா. மார்க்ஸ் ஸ்கோர்டு பை அ ஸ்டூடெண்ட் இன் யுவர் கிளாஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் யூனிட் டெஸ்ட். ஸோ ஒரு கிளாஸில் மேக்ஸ் யூனிட் டெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா. நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை ஈச் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா, டேட்டாக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்சோகிராஃப், ஓகேவா. பிக்சோகிராஃப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, ஓகேங்களா. ஸோ பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம் மூலயமா நம்ம ஒரு டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பிக்சர் மூலயமா, எனி பிக்சர், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. ஸோ இதில் ஒரு பிக்சர் வந்து 100 கார்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஒன் சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 100 கார்ஸ். ஸோ அப்போது ஜூலை மந்தில் எவ்வளோ கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிக்சர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஒரு பிக்சர் வந்து பாதி பிக்சர் தான் இருக்குது, ஓகேவா. அப்போ 100, இது ஒரு 100, இது ஒரு 50, அப்போ 100 + 100 + 50. ஸோ அப்போ 200 + 50 250, ஓகேங்களா. ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபுல் கார்ஸ் இருக்குது, 3 ஃபுல் சிம்பிள் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 100 + 100 + 100, ஸோ 300. நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த் பார்த்திங்கன்னா 4 கார்ஸ் இருக்குது, அப்போது 100 + 100 + 100 + 100, ஸோ 400 கார்ஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சோகிராஃப், இது ஒரு டைப் ஆஃப் ரெப்ரசன்டிங் த டேட்டா, ஓகே. ஒரு பல்க், ஒரு கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம ஒரு சிங்கிள் பிக்சர் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சோகிராஃப், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கார்ஸ் இருக்குங்க, கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ 4 × 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 வரும், ஓகேங்களா. ஹவு மெனி கார்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு இன் மந்த் ஆஃப் ஜூலை. ஜூலை மந்த் எவ்வளோ கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜூலை மந்த் வந்து பார்த்திங்கன்னா 250 கார்ஸ், ஓகேங்களா. இன் விச் மந்த் வேர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்டு, எந்த மந்த் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 3 மந்த்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கார் வந்து 400 அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர், ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பரில்
ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் கிராஃப். ஸோ பார் கிராஃப்ன்றது என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி வந்து பார்ஸ், அது வந்து வெர்டிக்கல் பாராக இருக்கலாம் இல்லை ஹரிசாண்டல் பாராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்ஸ் மூலயமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். ஸோ அந்த பார் கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் வந்து ஒரு பாருக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் இருக்கிற கேப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாருக்கும் இந்த பாருக்கு இருக்கிற கேப், இந்த பாருக்கும் இந்த பாருக்கு இருக்கிற கேப், இந்த பாருக்கும் இந்த பாருக்கு இருக்கிற கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? வித்தும் ஈக்குவலாக இருக்கும், கேப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார் கிராஃபுக்கும் அந்த வேல்யூவை பொறுத்து இந்த பார் கிராஃபோட ஹைட் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பார் கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அகாடமிக் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8, கிளாஸ் 8ல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2003-04 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 100, 4-5 200, 5-6 250, 6-7 300, 7-8 350 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை த பார் கிராஃப்? ஸோ அந்த பார் கிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பார் கிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கப்பா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8 ஃபார் வேரியஸ் அகாடமிக் இயர்ஸ். ஸோ இதுதான் இந்த பார் கிராஃபோட இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8 ஃபார் வேரியஸ் அகாடமிக் இயர்ஸ். ஓகேவா? நிறைய இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் வேரியஸ் அகாடமிக் இயர்ஸ். Next, in which year is the increase in the number of students maximum? So question வந்து நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. In which year is the increase in the number of students maximum? எந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இயர் ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு கேட்கல, எந்த இயரில் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணால் தான் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு இதை நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து இதை கம்பேர் பண்ணும்போது 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா இங்கே 100 இங்கே 200, அப்போ 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதிலேருந்து ஒரு கிராஃப் பார்ஸையும் பார்த்தீங்கன்னா 50-50 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேருந்து 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேருந்து 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்குது? ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற ஹைட் தான் மேக்ஸிமமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போது எந்த இயர் வந்து அந்த இன்க்ரீஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 to 2005. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன் விச் இயர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம்? இல்லை எந்த அகாடமிக் இயரில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமமாக இருக்காங்க? இங்கே பாருங்கள், இங்கே 350 இருக்கு, அப்போ அதுதான் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 to 2008 அந்த அகாடமிக் இயரில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காங்க. ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ட்டு சொல்லணும். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் 2005-06 is twice that of 2003-04. ஸோ 2005-06ல் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2003-04ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ட்வைஸாக இருக்குது. ட்வைஸ்னா என்னப்பா? ட்வைஸ்னா 2 times. ஸோ இங்கே 100னா ட்வைஸ்னா இங்கே 200 வரணும், ஆனால் இங்கே 250 இருக்குது. அப்போ வந்து ட்வைஸாக இருக்குது அப்படின்னா இல்லை, ட்வைஸ்னா 2 times. எது? 2005-06ம் 2003-04ம். ஸோ 2005-06 250, இது வந்து பார்த்தீங்கன்னா 100. இது ட்வைஸாக இருக்கானா? டெஃபினட்டாக கிடையாது, ஏன்னா 2 டைம்ஸ்னால் இங்கே 200 வரணும் இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸானா ஃபால்ஸ் அது. ஓகேங்களா? ட்ரூ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார் கிராஃப். ஸோ டபுள் பார் கிராஃபும் பார் கிராஃபும் ஒன்று தான், ஆனால் சிங்கிள் பார் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஆனால் டபுள் பார் கிராஃபில் நம்ம ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாவை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அது எப்படி கம்பேர் பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, மேக்ஸு, சயின்ஸு,
சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் பை அ ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் இருக்குது, சோஷியலுக்கு 2 மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதை டினோட் பண்ணுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு ஒயிட் பார் இருக்குது, ஒரு கலர் பார் இருக்குது. இந்த ஒயிட் பார் எதை டினோட் பண்ணுதுன்னா இயர் வந்து 2005-06 டினோட் பண்ணுது. கலர் பார் எதை டினோட் பண்ணுதுன்னா 2006-07 டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டபுள் பார் கிராஃப்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரே டைமில் 2 இயரில் அவன் எடுத்த மார்க் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை த டபுள் பார் கிராஃப்? ஸோ இந்த டபுள் பார் கிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? எஸ், மார்க்ஸ் அப்டைன்டு பை அ ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன மார்க் எடுத்திருக்காரு, மார்க் அப்டைன்டு பை அ ஸ்டூடெண்ட் இன் வேரியஸ் சப்ஜெக்ட். ஸோ வேரியஸ் சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் எடுத்திருக்காரு ஃபார் த அகாடமிக் இயர் 5-6 அண்ட் 6-7. ஸோ 2005-06லையும் 6-7லையும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன மார்க் எடுத்திருக்காரு அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன், மார்க்ஸ் அப்டைன்டு பை அ ஸ்டூடெண்ட் இன் வேரியஸ் சப்ஜெக்ட் ஃபார் த அகாடமிக் இயர் 5-6 அண்ட் 6-7. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் விச் சப்ஜெக்ட் has the performance improved the most? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து 3 சப்ஜெக்டில் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். இதில் எந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா மேக்ஸில் தான். ஏன்னா இந்த பாரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்து மேக்ஸ். நெக்ஸ்ட், in which subject has the performance deteriorated? ஸோ இந்த எந்த சப்ஜெக்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெட்டோரியேட் ஆகுது, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். டெட்டோரியேட்டட்னா குறையிறது. ஓகேங்களா? ஸோ எந்த சப்ஜெக்டில் குறையுது அப்படின்னா இங்கிலீஷ். இன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் டெட்டோரியேட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் விச் சப்ஜெக்ட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் அட் பேர்? ஸோ எந்த சப்ஜெக்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி. ஓகேவா? ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுனா என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா வந்து நம்ம ஜஸ்ட் எடுத்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து ரா டேட்டா. ஸோ இப்போது நான் ரா டேட்டானா ஜஸ்ட் நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து அதை வந்து எந்த ஒரு ஃபார்மேட்லேயும் அரேஞ்ச் பண்ணாமல் இல்லை குரூப்பிங் பண்ணாமல் இல்லை வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து ரா டேட்டா. ஓகேவா? த டேட்டா ஜஸ்ட் கலெக்டட், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டேன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து தமிழ் பிடிக்கும், எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும், எனக்கு ஹிந்தி பிடிக்கும், எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், எனக்கு சயின்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கள ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ நான் அதை எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ரா டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து ரா டேட்டா. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேட்டாவை அது அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுனா என்னென்னா மேக்ஸ் எத்தனை பேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தமிழ் வந்து எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, சயின்ஸ் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தனித்தனியாக கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டு பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்ட், மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறையா அவங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் தான் ரா டேட்டா. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ட்,
ஸோ எத்தனை பேர், இது வந்து டேலி மார்க் மூலயமா நம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ டேலி மார்க்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார் போட்டுக்கணும். அடுத்த ஆர்ட் எங்கே வருது, இங்கே வருது. அடுத்தது செகண்ட் பார் போட்டுக்கணும். அடுத்த ஆர்ட் எங்கே வருது, இங்கே வருது. மூணாவது ஒரு பார் போட்டுக்கணும். அடுத்தது இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது, நாலாவது ஒரு பார் போட்டுக்கணும். ஃபிஃப்த்து டைம் ஆர்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்க்ளைன்டு லைன் போனால் தான் டேலி மார்க். அடுத்தது ஆர்ட் வரும்போது ஒரு வெர்டிக்கல் பார். ஸோ இங்கே ஃபைனலாக ஆர்ட் இருக்குது, இன்னொரு வெர்டிக்கல் பார். அந்த ஃபிஃப்த் ஒன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி கிராஸ் பார் போட்டுடணும். அடுத்தது மறுபடியும் ஃபிஃப்த் வரும்போது கிராஸ் பார் போட்டுடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த கவுண்டிங் விட்டுருவோம். அதனால் ஃபஸ்ட்லேருந்து நம்ம இப்படி ஹேட்ச் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பார். இங்கே ஒரு மேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பார். ஸோ அந்த மாதிரி போகிறது தான் டேலி மார்க். இதை கவுண்ட் பண்ணி டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்ட் வந்து எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, மேக்ஸ் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, சயின்ஸ் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃப்ரீக்வன்சின்றது எதை சொல்லுவாங்கன்னா திரும்ப திரும்ப அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃப்ரீக்வன்சினா திரும்ப நடக்கிறதுனா ஃப்ரீக்வன்சி. ஸோ திரும்ப எவ்வளோ ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வந்து 7, அப்போ ஆர்ட்டுக்கான ஃப்ரீக்வன்சி 7, மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கான ஃப்ரீக்வன்சி 5. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் டேட்டா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்டு டேட்டா. இதெல்லாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். So frequency gives the number of times that a particular entry occurs. So entry வந்து திரும்ப எத்தனை வாட்டி occur ஆயிருக்கு அதுதான் frequency அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா frequency distribution table. ஓகேங்களா, அந்த frequency நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேர் வந்து frequency distribution table. நம்ம ஒரு என்ட்ரியை அங்கே என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா tally marks. டாலினா நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் போடுறோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா tally mark. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரா டேட்டா. இங்கே ஆர்ட், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ்னு எழுதியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு டேட்டா ஆர் ரா டேட்டா. இதை இந்த மாதிரி நம்ம குரூப்பிங் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி நம்ம குரூப் பண்ணுறது, ஓகேவா, அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.